அனெக்டோட்ஸ் பத்தி இன்னைக்கு எழுதினதுனால ஒரு சில அனெக்டோட்ஸ் கொஞ்சம் லெசர் நோன் அனெக்டோட்ஸ் கொஞ்சம் சொல்லணும்னு. என்னன்னா இப்போ எல்லாருக்கும் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸான அனெக்டோட்ஸ் எல்லாம் தெரியும். ஒன்று வந்துட்டு ஜிஎம்பி வந்து இந்த சிந்தை அறிந்து வாழி மணியர் வந்து 2 தடவை பாட சொன்னார், பாடினார். அது ரொம்ப எல்லாருக்கும் தெரியும். மகா பெரியவா வந்துட்டு மணியர்கிட்ட ரொம்ப பிரியமா இருந்து பாட சொல்லி கேட்டது, அதை பத்தி எல்லாருக்கும் தெரியும். இந்த மாதிரி ஒரு சில நோன் அனெக்டோட்ஸ் நிறைய தெரியும். பட் அன்னோன் அனெக்டோட்ஸ் வந்துட்டு ரொம்ப சில பேர் ரொம்ப பக்கத்துல நெருங்கி பழகினவா, அவர் வெளியில ரொம்ப தன்னை பத்தி காமிச்சிக்கல. தன்னை வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு உதார புருஷனால காமிச்சிக்கணும்லாம் நினைக்கல. ரொம்ப சிம்பிள் மேனா இருக்கணும்னு நினைச்சார். ரொம்ப பேச மாட்டார் தன்னை பத்தி, வெளியில தன்னுடைய செய்திகளை பத்தி ரொம்ப பேச மாட்டார். இது வந்து ரொம்ப பர்சனலான ஒரு அனெக்டோட ஷேர் பண்ணிக்கணும்ட்டு. இன்னைக்கு எங்க ஃபேமிலியோட எக்ஸிஸ்டன்ஸு காரணம் மணியர். அது எப்படின்னா, எங்க தாத்தா வந்து ரொம்ப ஆப்தம் மணியருக்கு. இது வேற யாரும் சொல்ல மாட்டாங்க. நான் சொல்றேன் இந்த அனெக்டோட என்னன்னா, எங்க தாத்தா வந்துட்டு 1920s மணியரை தெரிஞ்சிருந்தாரு. எப்படின்னா, பக்கத்துல 2 பேரும் கச்சேரி கேட்டு இருக்கா, பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற மந்திரமணியர்லாம் தெரியாது. எங்க தாத்தா வந்துட்டு ஒரு ஹியூஜ் விஸ்வநாத ஐயர் ஃபேன். எங்க தாத்தா மணியரோட ஒரு 8 வயசு பெரியவர். ஸோ விஸ்வநாத ஐயர்கிட்ட ரொம்ப பிரியம். 1920s விஸ்வநாத ஐயர் தான் ரொம்ப பிரபலம். அந்த டைம்ல வந்து விஸ்வநாத ஐயர் தான் புஷ்பவனத்துக்கு அப்புறம் அவர் தான் அப்படின்னு இருந்தது. புஷ்பவன ஐயர் வந்து 1916 போயாச்சு. 1916க்கு அப்புறம் இவர் பிரபலமாகி புஷ்பவனத்துக்கு அப்புறம் விஸ்வநாத ஐயர் தான் அந்த சாரீரம் அந்த மாதிரி பாடுறதுன்னு இருந்தது. ஸோ விஸ்வநாதர் கச்சேரி வந்துட்டு ரொம்ப அடிக்கடி நடக்கக்கூடிய இடங்கள் ஒன்று நூற்றுக்கால் மண்டபம். திருச்சி நூற்றுக்கால் மண்டபத்துல எப்படி வருஷத்துக்கு ஒரு 4 அக்கேஷன்லயாவது நடக்கும்னு சொல்லுவோம். ஒரு ராமநவமி, ஒரு சிவராத்திரி, அந்த மாதிரி ஒரு அக்கேஷன் தான் வந்துடும். தாத்தா வந்துட்டு விஸ்வநாதர் கச்சேரி கேட்கறதுக்காக போறார். பக்கத்துல உட்காந்துட்டு இருக்காரு, மணியர் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்காரு. தாத்தா கேட்டிருக்காரு. தாத்தா கூட வந்துட்டு மருங்காபுரி கோபாலகிருஷ்ணன் ஒரு ரொம்ப வயலின் வித்வான், ரொம்ப ஃபேமஸ் அந்த காலத்துல. மருங்காபுரி கோபாலகிருஷ்ணன், அப்புறம் இன்னொரு சில வித்வான்கள் எல்லாமும் கேட்கிறான். விஸ்வநாதருக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் உண்டு. அவன் வந்து எப்பவும் ஒரு இடத்த ஒரு அக்ரஸ்தானம் மாதிரி முன்னாடி உட்காந்துருவாங்க. அவங்கள பார்த்தா விஸ்வநாதருக்கு ஒரு மூடு வரும் பாடுறதுக்கு. அதுக்காக அந்த நாள்ல இந்த மாதிரி உட்காந்துக்கிறது ஒரு பழக்கம் உண்டு. அவளை பார்த்த உடனே ரைட், இன்னைக்கு நீ கொஞ்சம் இன்னும் வித்தியாசமா பாடணும், அடிக்கடி கேட்டவானாலும் இவாளுக்கு கொஞ்சம் கிரியேட்டிவிட்டி ஜாஸ்தியாகும் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறவாளை பார்த்தா. ஸோ தாத்தா வந்துட்டு இன்னைக்கு அவர் என்ன பண்றாரு, இது வந்துட்டு எனக்கு வந்து எங்க தாத்தா சொல்லல இந்த இன்சிடென்ட், மருங்காபுரி கோபாலகிருஷ்ணனுடைய சன் சொன்னார். அவரோட சன் கண்ணன் பேரு, காலமாயிட்டார், டெல்லியில இருந்தார் ரொம்ப நாள். அவர் வந்து என்கிட்ட சொன்ன இன்சிடென்ட் இது. நான் திருச்சியில அவரை மீட் பண்ணி பழகிருக்கேன் அவரோட ஒரு 6 மாசம். அப்போ அவர் வந்து என்கிட்ட சொன்ன இன்சிடென்ட் என்னன்னா, முதல் பாட்டுல இருந்து வரிசையா அடுத்தது இது பாட போறாரு, அடுத்த இது பாட போறாருன்னு ஆன்டிசிபேட் பண்ணி சொல்லிட்டே இருந்தாலும் எங்க தாத்தா. அத மணியர் கேட்டுட்டு, யாரு இப்படி விஸ்வநாதர் பாட்டு இப்படி நுணுக்கமா கேட்டு அடுத்தது பாட போறாருன்னா எவ்வளவு கச்சேரி கேட்டிருக்கணும் இந்த சீக்வன்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரா போய் அறிமுகம் ஆனார் தாத்தா கிட்ட. என்ன நீங்க இவ்வளவு ஞானம் கேட்க, உங்க யாரு, நீங்க என்ன இதுன்னா, நான் ஒன்றும் பாட்டு கேட்டுன்னு தான் இருக்கேன், ரயில்வேல வேலை பாக்குறேன், நீங்க யாருன்னு கேட்ட உடனே நான் வந்துட்டு புஷ்பநகருடைய அண்ணா பிள்ளை அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு, அப்படி இன்ட்ரோடியூஸ் ஆஸ் அ ஃபேன். மணியர் வந்துட்டு ஃபேனா இன்ட்ரோடியூஸ் ஆனார் தாத்தாக்கு. அதுக்கப்புறம் சப்சிக்வெண்டா இவர் பாடுவாருங்கிறது எங்க தாத்தா கிட்ட அவர் சொல்லவே இல்லை. நான் கச்சேரி பண்றோங்கிறதெல்லாம் சொல்லல. இவரா கேட்டிருக்காரு, நீ என்கிட்ட பாடுவா, நான் முத்தியாபாதத்துல பாட்டு கத்துன்னு இருக்கேன், நான் அப்படி கொஞ்சம் அப்படி பாடுவேன்னு சொல்லியிருக்காரு. தவிர இவர் ஒன்றும் அந்த அளவுக்கு பாடுவாருன்னா தாத்தாக்கு தெரியல. It was only in 1931 or something he happened to hear him in a concert. அப்படி ஒரு பாட்டு, அப்படி ஒரு மெச்சூரிட்டி, 19 years ஓல்டுக்கு அப்படி ஒரு மெச்சூரிட்டி சிங்கிங்ல, அதெல்லாம் எங்க தாத்தா பார்த்து he was bowled over. என்ன பாட்டு, இப்படி ஒரு பாட்டு, இவ்வளவு சாரீரம் அவ்வளவு சுத்தமா சுத்தமா ஒரு ஓட்டம் இல்லாம ஒரு பயங்கர மெச்சூர்டான ஒரு சிங்கிங்கை கேட்டு தாத்தா ஆச்சரியப்பட்டிருக்கான். இதை வந்து என்கிட்டே சொன்னார். நான் கேட்டு ரொம்ப அசந்து போயிட்டேன், ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் அப்படின்ட்டு. அந்த சங்கீதம் கேட்டப்புறம் he became very close to him. தாத்தா started following him. அவன் 2 பேருக்குள்ள ரொம்ப ஒரு நட்பு இருந்தது. நிறைய நாள் நட்பு இருந்து 2 பேருக்குள்ள எங்க தாத்தாவும் கொஞ்சம் பாட்டுலாம் கத்துண்டு அவர் வந்து இந்த பாட்டு பிராக்டிஸ் பண்றதெல்லாம் பார்த்திருக்காங்க எங்க தாத்தா. அவர் எப்படி பிராக்டிஸ் பண்ணுவாருட்டு. ஐயர்வாள் கீர்த்தனையை வந்து முதல்ல தியாகிர்வாள் கீர்த்தனை தான் நிறைய பாடம் பண்ணார். முதல்ல அவரோட ஆரம்ப காலத்துல அவர் கிட்டத்தட்ட ஒரு 400 கீர்த்தனை பாடம்னு சொல்லுவா தாத்தா.
தியாகிராஜ் கீர்த்தனை மட்டும் பழக்கத்துல இருந்த கீர்த்தனை அத்தனையும் தெரியுமா. அதுவும் எப்படின்னா நொட்டேஷனோட கிளீனா அந்தந்த ராகத்தோட தெளிவா பாடுவாராம். அபூர்வமான கீர்த்தனை எல்லாம் பாடுவாராம். அப்புறம் தான் தீட்சர் கீர்த்தனைக்கு வந்து மெனக்கெட்டார். தீட்சர் கீர்த்தனை வந்துட்டு சுதேசமித்திரன்கிற ஒரு பேப்பர்ல வர ஆரம்பிச்சது. அந்த பேப்பர்ல வரும்போது வந்துட்டு அதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு அதுல ஒரு தனி ஈடுபாடு வந்து கொஞ்சம் கொஞ்சமா முதல்ல அவர் தீட்சர் கீர்த்தனையில ஈடுபட்டு கத்துண்ட பாட்டு வந்து கமலாம்பாம் பஜ்ரே. கமலாம்பாம் பஜ்ரே நவவர்ணத்துக்கு முன்னாடி நவவர்ண செக்மெண்ட் கத்துட்டார். ஃபுல்லா கத்துண்டது லேட்டர். கமலாம்பாம் பஜ்ரே முதல்ல கத்துனார். அதுக்கப்புறம் மாமாவ பட்டாபிராமா தான் அவர் வந்து மியூசிக் அகாடமியில பாடுறதுக்காக பாடம் பண்ணாராம். 1938 மியூசிக் அகாடமியில மாமா பட்டாபிராமா பாடியிருக்காரு. அதை பாடம் பண்ணும்போது மை கிராண்ட் ஃபாதர் வாஸ் வித் ஹிம். கூட இருந்து பார்த்திருக்காரு எப்படி பாடம் பண்றாரு. ஒவ்வொரு இடத்துலயும் அந்த ராகம் கேட்கறதான்னு கேட்பாராம். மணிரங்க கேட்கறதா மணிரங்க கேட்கறதா அப்படி அவர் ரொம்ப கான்சியஸா இருப்பாராம். ஏன்னா வெறும் ஒரு ஸ்வர நோட்டேஷன் வச்சுட்டு பாடம் பண்றச்சு அந்த ராகம் வந்து எப்படி எக்கோ ஆகுதுங்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாராம். அதே மாதிரி இப்படி பாடம் பண்றது நிறைய கச்சேரியில விஸ்வநாதர் கச்சேரினா நீங்க எப்ப போறேன்னு சொன்னா நானும் வரேன். அவர் கச்சேரி இல்லைன்னா பாதி நாள் வந்து உட்காந்துருவாங்க. இப்படி அவரோட லைஃப் ஓடிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ரொம்ப மீட்டியோரைட் ஃபேம்லாம் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் உடனே அடுத்த நாள் சூப்பர் ஸ்டாராலாம் ஆகல. மணியர் ரொம்ப சமப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா தான் முன்னுக்கு வந்தார். அவர் முன்னுக்கு வந்தது முக்கியமான 3 ரீசன் சொல்லுவாங்க எங்க தாத்தா. ஒன்னு வந்துட்டு நிறைய தமிழ் பாட்டு பாபநாசிவன் கீர்த்தனை நிறைய எடுத்து பாடினது. இன்னொன்னு பகவாத காரியாவோட ரொம்ப அனுசரிச்சு போனது. கணக்கு வழக்குல ரொம்ப கான்சென்ட்ரேட். அந்த நாள்ல கணக்கு வழக்குனாலேயே பகவாதி காராளுக்கும் பாட்டுக்காரர்களுக்கும் சண்டை நிறைய வரணும். அந்த சண்டை இல்லாத கணக்கு வழக்கு பாடாம ரொம்ப சர்வலகுவா அது காதுக்கு ரொம்ப இனிமையான பாட்டு யார் வேணாலும் பகவாதி வாசிக்கலாங்கிற மாதிரி ரொம்ப லகு. 3வது விஷயம் கமர்ஷியல் கிடையாது. கச்சேரி வேணுமா மணி கச்சேரி போட்டுக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஏதாவது உற்சவத்துல கச்சேரி நடத்தணுமா மணியர் கச்சேரி நடத்தலாம். ஏன்னா பணத்துக்கு பிரச்சனை இல்லை. அவர் கூட்டா வந்து சந்தோஷமா பாடுவார் ஆத்மார்த்தமா. அப்படிதான் உள்ள வந்திருக்க ஃபீல்ட்ல. அப்படி உள்ள வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் பிரபலமாச்சு. அவர் பிரபலமான அப்புறமும் அவருடைய ஆட்டிடியூடு மாறவே இல்லை. அவர் முதல்ல எப்படி இருந்தாரோ அப்படியே தான் இருந்தார். ரொம்ப கடைசி காலம் வரைக்கும் அவருடைய சிம்பிளிசிட்டி அப்படியே தான் இருந்தது. அவர் ஃபுட்டட் இன் கிரவுண்ட். பாப்புலாரிட்டிக்கு ரொம்ப இதே கிடையாது. இப்போ அது எல்லாருக்கும் தெரியும். இதுதான் என்ன நடந்ததுன்னா அவர் ஃபேமஸ் ஆனது எங்க தாத்தா ரயில்வேல வேலை பார்த்துட்டு இருந்தா. லேட் 50s எங்க தாத்தா வந்துட்டு வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு மெட்ராஸ்க்கு வந்தேன். எங்க மாமா வந்து படிச்சு முடிச்சுட்டாரு. அங்க படிச்சு இன்டர்மீடியட் படிச்ச உடனே இங்க மெட்ராஸ்க்கு வந்து நான் வேலை பார்க்கணும் ஒரு ஐடியால. தாத்தா கொஞ்சம் உடம்பு ப்ராப்ளம் இருந்துட்டு மெட்ராஸ்க்கு வந்துட்டாரு. அவர் மெட்ராஸ்க்கு வர சொன்னதுக்காகவும் மணியர் தான் நீங்க வந்துட சொல்லணும், இங்க வந்து பாத்துக்கலாம் காலேஜ் எடுத்து இங்க வந்துருங்கன்னு சொன்னார். அப்ப என்ன ஆயிடுது, எங்க தாத்தாவுடைய மொத்த ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸும் தஞ்சாவூர் பேங்க்னு ஒரு பேங்க்ல போட்டிருக்காரு. அந்த பேங்க் வந்து திவால் ஆயிடுது. அந்த பேங்க்ல போட்ட மொத்த ப்ராப்பர்ட்டி பணம் எங்க தாத்தாவோட மொத்த உழைப்புடைய இது எல்லாம் போச்சு. அதுல போயிடுது. எங்க தாத்தாக்கு 5 குழந்தைகள், 3 பொண்ணு 2 பிள்ளை. யாரும் வந்து ஒருத்தரும் தலையெடுக்கல. எல்லாருமே வந்து 20 வயசுக்குள்ளதான். ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சு மணியருக்கும் நிறைய லாஸ். அவரும் தஞ்சாவூர் பேங்க் தன்னுடைய சம்பாத்தியத்தை அவரே ரொம்ப பணம் பண்ண மாட்டார். வந்த பணத்தை போட்டு அது போயிடுது. அவருக்கும் போயிடுத்து. ரொம்ப அன்னைக்கு என்னைக்கு அந்த பேங்க் திவாலாச்சோ அன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட் பர்சன் ஹி வாண்டட் டு see was my grandfather. திருவங்காடு ஜெயராமன் சார் வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சு தாத்தாவை பார்த்து இப்போ அனுப்பினாரு பார்த்து அப்படின்னா நிலைமையே தெரியல, பாவம் என்ன கஷ்டப்பட போறாரோ தெரியலன்னு சொல்லி அவர் மேல கம்பேஷன் வச்சு ஆத்துக்கு ஐஷ்ணவர் சொல்லி என்ன பண்ண போறேன் கவலைப்படாதீங்க நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1962ன்னு நினைக்கிறேன். 61, 62 அதாவது அந்த நேஷனலைசேஷனுக்கு எல்லாம் முன்னாடி அதெல்லாம் இருந்திருந்ததுன்னா இந்த பிரச்சனையே வந்து இதெல்லாம் வச்சுதான் அவன் நேஷனலைசேஷன் பண்ணான். ஸோ அப்ப என்னாச்சு, எங்க திருவங்காடு சார் வந்து ஆத்துக்கு வந்து தாத்தா கூட்டின்னு போய் தாத்தா வந்துட்டு விஸ்வநாதையர்லாம் அப்பலேருந்தே பழக்கம், ரொம்ப வருஷமா பழக்கம் தாத்தாக்கு. மணியர் வந்து விஸ்வநாதையருக்கு நீங்க ஏதாவது பண்ணணும் அனுத்தாரு எங்களுக்கு, அவருக்கு குழந்தைகளுக்கு ஏதாவது பண்ணணும், ரொம்ப இதுல இருக்காருன்னு சொன்னோடனே தாத்தா யார்ட்டையோ சொல்லி மணியர் யார்ட்டையோ சொல்லி ரயில்வேல அவருக்கு மெட்ராஸ்ல திரும்பி ரீஅப்பாயின்மெண்ட் கிடைச்சு. வேலை ரிட்டையர்மெண்ட் ஆனவருக்கு ரீஅப்பாயின்மெண்ட் இந்த ரயில்வே அவரே ஏற்பாடு பண்ணி மணியர்வால் ஏற்பாடு பண்ணி எங்க தாத்தாக்கு ஒரு 8 வருஷம் அந்த 60ஆம் வருஷத்துக்கு 62ஆம் வருஷத்துலேருந்து திரும்பி 70 வரைக்கும் he was able to continue. ஏதோ கொஞ்சம் சாப்பாட்டுக்கு வழி பண்ற மாதிரி ஆச்சு. ஒண்ணு. 2வது எங்க மாமா வந்து படிச்சு முடிச்ச உடனே உத்தியோகம் பார்த்துருந்தா இன்னும் சரியான உத்தியோகம் இல்லை. என் மாமா வந்து நம்ம வேணு சாருடைய கலீகு.
வேணு சாரோட ரிசர்வ் பேங்க் கல்வி விஸ்வநாத் ஐயர்கிட்ட சொல்லி நீங்க தான் எப்படியாவது எனக்கு பேங்க்ல வேலை வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லி அப்ப வந்துட்டு எப்படின்னா இந்த டெஸ்ட் எல்லாம் உண்டு, எல்லாம் இன்டர்வியூ எல்லாம் உண்டு. ஆனா அந்த மெடிக்கல் செக்அப்ல எங்க மாமா கொஞ்சம் ரொம்ப ஃப்ரெயிலா இருப்பார். மெடிக்கல் டெஸ்ட்ல போயிடுமோங்கிற ஒரு பம்பு ரொம்ப பயம் இருந்தது. ஸோ விஸ்வநாத் ஐயர் வந்துட்டு அதெல்லாம் கவலையே படாதீங்க, நான் பாத்துக்கிறேன், மணியர் சொல்லிட்டாரு, நம்ம எப்படியாவது பண்ணிடலாம்னு சொல்லி எங்க மாமாவுக்கும் வேலை வாங்கி வச்சது விஸ்வநாத் ஐயர். அதுவும் அட் தி ரிக்வெஸ்ட் ஆஃப் மணி. மூணாவது இது என்னன்னா, எங்க அம்மாவும் எங்க சித்தியும் வந்து பாட்டு கத்துண்டா, மெட்ராஸ்க்கு வந்துதான் பாட கத்துண்டா. எங்க அப்பா தாத்தா வந்துட்டு தானே பாடுவார், மணியர்கிட்ட கேட்டு கேட்டு கொஞ்சம் கொஞ்சம் பாட்டெல்லாம் சொல்லி கொடுத்துருந்தார். இவ போய் மணியர்கிட்ட போய் குழந்தைகளா இருக்கும்போது பாடி காமிச்சிருக்கா. இந்த மாதிரி ராமபக்தி இந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடி காமிச்சிருக்கா. அப்போ குழந்தைகள் நல்லா படிச்சுன்னு பாடுறா. எனக்கு வயசாயிடுத்து, இவாளுக்கும் சிரமம், நானும் கச்சேரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், களக்காடு ராமநாதன் கொண்டு சேருங்க, நான் சொன்னேன்னு சொல்லுங்கன்னு சொல்லி இவர் சொன்னார். களக்காடு ராமநாதன் ஃபீஸே வாங்காம எங்க அம்மா அப்பாவுக்கு அம்மா சித்திக்கு 6 வருஷம் சொல்லி கொடுத்தார். மதுரவனையர் சொன்னார் சொல்லி எங்க அம்மாவுக்கும் சித்திக்கும் சொல்லி கொடுத்தார். இன்னைக்கும் என்னுடைய லைவ்லிஹுட், என்னோட நான் இன்னைக்கு கொஞ்சம் எப்படி பொழைச்சு இப்படி எல்லாம் இருக்கிறதுக்கெல்லாம் காரணம் எங்க அம்மாவுடைய உழைப்பு தான். எங்க அப்பாவும் வேலை பார்த்தார், அம்மாவும் வேலை பார்த்தேன். எங்க அம்மா பாட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஒரு 200-250 பேர் பாட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க. காரணம் எங்க அம்மாவுக்கு வந்துட்டு அது ஒரு ப்ரொஃபஷனா இருந்து எங்களெல்லாம் சாப்பிட வச்சது மணியரால தான். இன்னொன்னு, எங்க அம்மா வந்து குழந்தையில எங்க தாத்தா கோல்டன் ராக் ரைடு இருந்த போல அடிக்கடி திருச்சிக்கு தாத்தா வருவா. எங்க அம்மா வந்துட்டு ரயில்வே காலனில எங்க தாத்தா வந்து தங்கும் போது மணியர் எங்க தாத்தா ஆத்துக்கு வந்து தங்கும் போது எங்க அம்மா குழந்தையில இருப்பான். தூளியில வந்துட்டு தூளிய ராத்திரி வந்து மெதுவா ஆட்டுவாராம். ஆட்டிட்டு 2 நாள் வந்து தங்குவாராம். எவ்வளவு பெரிய பணக்காரெல்லாம் இருக்கா, அங்க போய் தங்கலாம். எங்க தாத்தா வந்து தங்கணும்னு அவசியமே இல்லை மணியருக்கு. ஏன்னா பெரிய ஜமீன்தார்லாம் கூப்பிடுவா, உயிர் ஜமீன்தார் மாதிரி ஆள்லாம் கூப்பிடுவான், ரொம்ப பெரிய ஆள்லாம் கூப்பிடுவான். அவர் ஆனா இங்க வந்து ஹி ப்ரிஃபர் டு ஸ்டே வித் பீப்புள் லைக், ஏன்னா லைக் மைண்டட் சங்கீதம், அதனால வந்து உட்காந்து திண்ணையில உட்காந்து பேசிட்டு இருப்பாரு. அவர் என்ன பண்ணாரா, போகும்போது எங்க அம்மாவோட தூளியில 200 ரூபாய் பணம் வச்சுட்டு போவாங்க. 100 ரூபா இது வந்து எங்க பாட்டி சொல்லுவாங்க இந்த மாதிரி மனுஷன் அப்படின்னு. இது வந்து பர்சனல் ஆனக்டோட, இது வெளியில யாருக்கும் தெரியாது, அதனால நான் இதை ஷேர் பண்றேன்.